ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அதீஸ் கிரியேஷன்ஸ். டுடே நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, பனியன் கிளாத்து அப்புறம் ஜீன்ஸ் கிளாத்லாம் ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து நம்ம அதிக்குட்டியோட ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். பனியன் கிளாத்தில் ஒரு ட்ரெஸ்ஸும் ஜீன்ஸ் கிளாத்தில் ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் 2 ஃபுட் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து ரூலர் ஃபுட் யூஸ் பண்ணியிருக்கேன். ரூலர் ஃபுட் யூஸ் பண்ணும்போது என்னென்னா, ஜீன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கணும், எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் அதை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ரோலர் வந்து ஆல்ரெடி ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது ஜீன்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு. அது ஈஸியாக மூவ் ஆகி போயிடும். ஸோ அதுக்காக ரூலர் ஃபுட்டும் ஸ்டெயின் ஸ்டிச் இதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஸ்டெயின் ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது பனியன் கிளாத்தில் அது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி இந்த ரெண்டுமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணால், ரோலர் ஃபுட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லி தந்திருக்கேன் ஆல்ரெடி, ஃபுட்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே போல் எல்லாமே மறக்காமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஓகேவா? வீடியோ பார்க்காதவங்க ஓல்டு வீடியோஸில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்புறமா ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதும் ஃபஸ்ட்டு கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜீன்ஸ் கிளாஸில் வந்து நான் பேக் சைட் ஸ்டிச் பண்ணாமல் நார்மல் ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேவா? ஜீன்ஸ்னாலே ரொம்ப ஹார்டு தான். நான் இப்போ வந்து 2 கிளாத் சேர்த்து, அதாவது பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ரெண்டும் சேர்த்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்படி ஸ்டிச் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, ரோலர் ஃபுட் வந்து நான் அதுக்கு மேலே வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே அதுவே அழகாக ரோல் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கு நான் வந்து பிடிச்சி விடணுமோ எந்த தேவையுமே இருக்காது. ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஃபுட் யூஸ் பண்ணி நீங்கள் இனி ஜீன்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ஈஸியாக, இதுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமே அப்படி சொல்லிட்டு. இனி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீடில் வந்து உடையிறதோ, எனக்கு நீடில் உடையவோ எதுவுமே பண்ணவே இல்லை கரெக்டாக இருந்துச்சு. ஓகேவா? ஏன்னா ஜீன்ஸ் வந்து ஹார்டாக இருக்கிறத நம்ம ஹேண்டை வச்சு புஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ரூலர் ஃபுட் யூஸ் பண்ணும்போது அதுவே அந்த சின்ன ரோலர் இருக்குல்ல, அதுவே வந்து அந்த ரோலர் வந்து போயிடும், சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த ஜீன்ஸோட மேல் பக்கம் இருக்கலாம், அதாவது ரொம்ப திக்காக அந்த இடுப்பு சைடு இருக்கலாம், அந்த சைடு வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். பார்த்தீங்களா அது எவ்வளோ திக்காக இருக்குது. ஸோ இதில் ஸ்டிச் பண்ணால் நீடிலோட இதா அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணேன், அதே போல் தான் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்தது போல நமக்கு எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து மாட்டி வச்சுக்கோங்க. மாட்டி வச்சுட்டு நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த ரோலர் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எதில் ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நீட்டாக வரும். ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக ஸ்டிச்சு தையல் இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நீட்டாக இருக்குது. இதே போல் தான் ஃபஸ்ட்டு தையல் போடும்போதும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப திக்கான பிளேஸில் போட்ட பிறகும் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம ஜீன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து நம்ம வந்து ஸ்டெயின் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். அந்த ஃபுட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணுற வீடியோஸ் எப்படி எல்லாம் பண்ணணும் சொல்லிட்டு, ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் கிளியராக வந்து நம்மளோட சேனலில் முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபர் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து நான் அதோட ஒரு குட்டி ஷார்ட் எடுத்திருக்கேன். இதுவும் பனியன் கிளாத்து தான். இதுக்கு வந்து நான் ஃபுட் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு இனி ஸ்டிச் பண்ண போகிறேன். நார்மலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம லேடிஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது நைட்டிலாம் பனியன் கிளாத்தில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஸ்டிச் வந்து விழாது. நார்மல் இது வந்து யூஸ் பண்ணோன்னா ஸ்டிச் வந்து ஒழுங்காக விழாது. ஸோ நம்ம தையல் போட்டுட்டு போயிடும், அப்படி தானே? ஸோ நான் வந்து இந்த ஸ்டிச் இந்த ஃபுட்டு வந்து வாங்கினதுலேருந்தே எனக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது ஒரு செட்டு தான், ஃபுட் செட்னு நீங்கள் அமேசானில் போட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு தான் நீங்கள் யூஸ் அதை வாங்கினீங்களே போதும். அதுலேயே ஒரு 11 செட் இருக்கும். நீங்கள் அதுலேயே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஏற்றது போல் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஸ்டெயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பி டைப்பில் வச்சுட்டேன். அதை நான் அப்படியே சிக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா பீனி வைக்கும்போது ரொம்ப தையல் குட்டி குட்டியாக இருந்தது போல் இருக்குது. அது ஏ விட ரொம்ப ஸ்மாலாக இருந்தது போல் இருக்குது. அதனால தான் நான் சி டைப் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. நான் நினச்சதை விட ரொம்ப நீட்டாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தா தெரியல, பி ஸ்டிச் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, கொஞ்சம் சி ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது.
ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காக போட்டேன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஜீன்ஸ் அண்ட் பனியன் கிளாத் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்காக போட்டேன். இதே போல் நிறைய டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு புரியலை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஹெவியாக இருக்குது அப்படி சரியாக புரியலை அப்படி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வித்தவுட் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன், ஓகேவா? இந்த 2 ஃபோட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபோட் இது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இது ஒரு செட்டாக தான் கிடைக்குது. அந்த செட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், பாய், தேங்க்யூ.